நெக்ஸ்ட் காமனா பிரெக்னன்சில வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாசியா அண்ட் வாமிட்டிங். ஃபர்ஸ்ட் 3 monthsல உங்களுக்கு நிறைய இந்த நாசியா வாமிட்டிங் தொந்தரவு வந்து பிரெக்னன்சில வரும். நாசியானா என்னன்னா வாமிட்டிங் வர சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும், ஆனா வாமிட்டிங் வராது. அஸ் பிரெக்னன்சி அட்வான்ஸ் ஆகிறப்ப சில பேத்துக்கு வந்து வாமிட்டிங் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்க நிறைய வந்து உங்களுக்கு சில ஃபுட்டுக்கு தான் வாமிட்டிங் வரும். அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நல்ல உங்களுக்கு எந்த ஃபுட்டுக்கு வாமிட்டிங் வரலையோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். இப்போ வாமிட்டிங் எடுத்துட்டே இருக்கப்ப டீஹைட்ரேஷன்ல சில பேத்துக்கு வந்து ஹெட்ஏக் கூட வரும், அதுவும் நார்மல் தான். அப்புறம் நிறைய வாமிட்டிங் சென்சேஷன் வாமிட்டிங்லாம் இருக்கிறப்போ அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல வந்து சில பேத்துக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும், 2 to 3 kg கூட வெயிட் லாஸ் இருக்கும், அதுவுமே வந்து நார்மல் தான். அதுக்காக வந்து நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். 3 months கழிச்சு 4 to 5 monthல அந்த லாஸ் ஆன வெயிட் எல்லாமே வந்து கெயின் ஆயிரும். ஸோ நாசியா அண்ட் வாமிட்டிங் இருந்துச்சுன்னா நீங்க வெஜிடபிள் சூப், ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி ஃபிளேவர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க ஹைட்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரொம்ப நாசியா அண்ட் வாமிட்டிங் இருந்துச்சுன்னா நீங்க டாக்டர்கிட்ட வந்து டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிட்டு அந்த டேப்லெட்ஸ் வந்து போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் 3 monthsல வந்து நாசியா வாமிட்டிங்க்கு டேப்லெட் போடுறதுக்கு வந்து பயப்படுவாங்க. டேப்லெட் போடுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது, தாராளமா வந்து நீங்க டேப்லெட் போட்டுக்கலாம்.